Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? அதாவது சாப்டர் 4. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ்ல செகண்ட் ப்ராப்ளத்தோட ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்குறோம். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். A train travels a distance of 480 km at a uniform speed. If the speed had been 8 km per hour less, then it would have taken 3 hours more to cover the same distance. We need to find the speed of the train. சரிங்களா? ஆக்சுவலா என்ன கொடுத்திருக்காங்க? A train travels a distance of 480 km at a uniform speed. ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்பீடுல 480 கிலோமீட்டர் போய்கிட்டு இருக்கு ஒரு ட்ரெயின். இஃப் த ஸ்பீடு ஹேட் பீன் 8 கிலோமீட்டர் பர் ஹவர் லெஸ், அந்த ஸ்பீடு வந்து 8 கிலோமீட்டர் குறைஞ்சி இருந்துச்சுன்னா இதே சேம் டிஸ்டன்ஸை கேட்ச் பண்றதுக்கு கவர் பண்றதுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதான். சரிங்களா? இதே இதே கிலோமீட்டர் 480 கிலோமீட்டரை ரீச் பண்ணணும்னா 8 கிலோமீட்டர் ஸ்பீடு குறையிறப்போ 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போகுது. ஸோ இப்போ இந்த ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. அந்த யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்றோம்ல, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுன்னு, அந்த ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலா ஒன்ஸ் அகைன் ஐ ரிப்பீட் த சேம். ஒரு ட்ரெயின் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு. 480 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ அதோட ஸ்பீடுல 8 கிலோமீட்டர் பர் ஹவர் குறைச்சோம்னா அந்த 480 கிலோமீட்டர் ரீச் பண்றதுக்கு இப்ப ஸ்லோவா போகும் இல்லையா, 8 கிலோமீட்டர் குறைக்கிறப்போ அதோட ஸ்பீடு குறைஞ்சிரும். அது திரும்ப அந்த 480 கிலோமீட்டர் ரீச் பண்றதுக்கு 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குதாம். அப்போ இந்த ஸ்பீடு என்ன ஸ்பீடா இருந்தா 480 கிலோமீட்டர்ஸ்ல கரெக்டா போகும். ஸ்பீடு குறையிறப்ப 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போகும். தட் இஸ் த கொஸ்டின். ஓகே, வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். வாங்க சொல்யூஷன். லெட் நம்ம ஸ்பீடை தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, லெட் the uniform speed be x kilometer. Okay, let the let the uniform speed of the train, uniform speed of the train, uniform speed of the train equal to x kilometer per hour. Okay, x kilometer per hour, x kilometer per hour. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, ஓகே, டைம் வேணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, அதாவது டைம் இன்டூ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இதுதான் ஃபார்முலா. இப்போ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அந்த ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண போறோம். அதாவது என்ன ஃபார்முலானா, டைம், திஸ் இஸ் ஃபார்முலா. ஓகே, டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகே, ரைட். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிஸ்டன்ஸ் 480 கிலோமீட்டரை கவர் பண்ண போறோம். ஸ்பீடு என்ன? யூனிஃபார்ம் ஸ்பீடு எக்ஸ். இப்ப எழுதுவோம். தென் டைம் டேக்கன் பை the train to cover a distance of 480 kilometer. Train to cover a distance of 480 kilometer, that is equal to 480 divided by x hours. சரிங்களா? இதான் கொடுத்திருக்கிறாங்க. இதை நம்ம எடுத்து எழுதி இருக்கிறோம். டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கவர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 480 கிலோமீட்டர், தட் இஸ் ஈக்குவல்ஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ்ங்கிறது 480, இங்க ஸ்பீடு வந்து எக்ஸ், யூனிஃபார்ம் ஸ்பீடு எக்ஸ்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ என்னன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, டைம் வந்து குறையுது அப்படின்னு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? 8 கிலோமீட்டர் குறைச்சி இருக்கிறப்போ, இஃப் the speed had been
8 kilometer per hour less than the speed of the train to cover then the speed of the train என்னங்க x கிலோமீட்டர்லேருந்து 8 குறையுது. இப்போ இதுதான் இதோட ஸ்பீடு சரிங்களா? கிலோமீட்டர் பர் hour. ஓகே 8 x minus 8 கிலோமீட்டர் பர் hour. இதான் இப்போதைக்கு உள்ள ஸ்பீடு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா therefore இப்போ ஃபர்ஸ்ட்ல எடுத்த மாதிரியே டைம் டேக்கன். ஓகே டைம் டேக்கன் இப்போ இந்த ஸ்பீடுக்கு எடுக்கிறோம் சரிங்களா? டைம் டேக்கன் பை த ட்ரெயின் to cover a distance of 480 kilometer now. ஓகே இப்போ 480 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்றதுக்கு ரீச் பண்றதுக்கு டைம் என்ன ஆகுது? ஓகே சேம் ஃபார்முலா தான் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகே இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு எக்ஸ் மைனஸ் எயிட். ஓகே எக்ஸ் மைனஸ் எயிட் கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓகே இந்த அதாவது இந்த ஸ்லோவா போற இந்த டைம் ரெகுலரா போற டைமை விட 3 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா போகுதா? அதான் கொஸ்டின் அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் சரிங்களா? இப்போ ஒருவேளை 8 கிலோமீட்டர் ஸ்பீடு குறைஞ்சி போகும்பொழுது அந்த டிஸ்டன்ஸ் 480 ரீச் பண்றதுக்கு என்ன டைம் ஆகும்னா ரெகுலர் டைம் இருக்கு இல்லையா? ரெகுலரா அதாவது இதை கரெக்டா நம்ம சொல்லணும்னா எப்படின்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் வச்சுக்கலாம். எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டைம் வந்து எப்படியும் பேசஞ்சரை விட கம்மியா இருக்கும். ஸோ அப்போ பேசஞ்சர் ட்ரெயின் எப்படி நம்ம நோட் பண்ணுவோம்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஆகிற டைம் அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 480 கிலோமீட்டர் ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது சப்போஸ் அது ஒரு பேசஞ்சர் ட்ரெயினோட நம்ம ரீச் பண்றோம். பேசஞ்சர் ட்ரெயின் எப்படி எடுப்போம்? 8 கிலோமீட்டர் ஸ்பீடு குறைச்சி போகுது, டைம் எக்ஸ்ட்ரா போகுது. எக்ஸ்ட்ரா போகும்போது ரெகுலரா போற அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட 3 ஹவர்ஸ் கூட போகுது. அதான் நம்ம அந்த ஸ்பீடு என்ன இருந்தா 3 ஹவர்ஸ் கூட போகும்போது இது ரெண்டும் மேட்ச் ஆகும், ஈக்குவல் ஆகும். அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த அதாவது 480 டிவைடட் பை எக்ஸ்ங்கிறது எவ்வளவு வரும்னா அந்த வேல்யூவோட 3 ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது தான் 480 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் எயிட்டுக்கு மேட்ச் ஆகுங்கிறது தான் கொஸ்டினோட அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சரிங்களா? இப்போ அந்த கண்டிஷனுக்கு தான் நம்ம மேட்ச் பண்ண போறோம். ஓகே வாங்க பார்க்கலாம். அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் ஃபோர் எயிட்டி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் எயிட்ங்கிறது 480 divided by x plus 3 hours. This is the according problem. Okay. இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 480 லெஃப்ட்ல கொண்டு வரேன். ஓகேங்களா? 480 divided by x minus 8 minus of 480 divided by x will be 3. Okay. So in the next line we have solved this problem. Okay. we இதை solve பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட் வரும். I am taking 480 on outside. 480 வெளில எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும்? 1 divided by x minus 8 is equal to sorry minus 1 by x equal to 3. okay இப்போ 480 I am taking the LCM cross multiple பண்றேன் x minus of x minus 8 whole divided by x into x minus 8 equal to 3. LCM எடுத்திருக்கிறோம் சரிங்களா? we took a LCM. okay இப்போ அடுத்து என்ன ஆகுது? that is equals 480 into x minus x plus 8 whole divided by multiple பண்றேன் x square minus 8x equal to 0. இப்போ பாருங்க plus minus ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும் சரிங்களா? இப்போ என்ன நடக்குது? 8 divided by x square minus 8x is equal to sorry இங்க 3 கிடையாது 0 கிடையாது 3 அது. ஓகே I took wrongly here. That is 3. Okay.
3 divided by 480. Okay, 3 divided by 480. இப்போ அப்படியே நம்ம இப்ப என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன ஆகுது? ஓகே, 8 இன்டூ, அதாவது நான் இப்படி எடுத்துக்கிறேன், 3 into x square minus 8x is equal to, கிராஸ் மல்டிபிள் பண்ற, 8 into 480. ஓகே, 8 into 480. இந்த 3ஐயும் கூட நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு 8 into 480 ஹோல் டிவைடட் பை 3. இப்போ இந்த 3ஐ இங்க நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 டைம் 6 டைம் 160 டைம். சரிங்களா? 1 3s are 3, balance ones 18, 6 3s are 18, 0. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா x ஸ்கொயர் மைனஸ் 8x இஸ் ஈக்குவல் டு, இதை நம்ம ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்குதுங்க? 160 into 8. சரிங்களா? 0, 8, 4, 12. Okay, 1280. Okay, that is equals 1280. That is equals x square minus 8x minus 1280 is equal to 0. Okay, இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா, இதுல இருக்கிற இந்த x தான் இந்த யூனிஃபார்ம் ஸ்பீடு, ட்ரெயினோட யூனிஃபார்ம் ஸ்பீடு. இந்த x நம்ம எலிமினேட் பண்ணி எடுக்கணும்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஒன்னு ஃபேக்டரைஸ் மெத்தட்ல போடலாம், இல்ல மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், ரூட் மெத்தடை. ஓகே, எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. எந்த மெத்தட் நம்மளுக்கு ஈஸியா இருக்குமோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்றேன். ஓகே, ஃபேக்டரைஸ் மெத்தட் இஃப் இட் இஸ் பாசிபிள் வி கேன் ஃபேக்டரைஸ். ஓகே, ப்ராடக்ட் பண்ணும்பொழுது மைனஸ் 1280, அதோட டிஃபரன்ஸ் எடுக்கும்போது மைனஸ் 8. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா 40 32. ஓகே, 40 32. ஸோ ஆட் பண்ணும் பொழுது டிஃபரன்ஸ் எடுக்கும் பொழுது 8 வந்துடும், ப்ராடக்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா 1280 வந்துடும். ஓகே, 1280 வேணா மல்டிபிள் பண்ணி பாருங்க. 0 4 2s are 8, 3 4s are 12 வந்துடும். ஆனா இங்க இப்போ நம்ம அந்த சிக்னல் சைன் பாக்குறோம். நம்ம இங்க நெகட்டிவ் இருக்கு, ரெண்டுத்துல எது வேணாலும் நெகட்டிவா இருக்கலாம். சரிங்களா? நெகட்டிவா இருந்தா ப்ராடக்ட் பண்ணும்போது, பட் ஆட் பண்ணும்பொழுது அதோட டிஃபரன்ஸ் நெகட்டிவா வரும்னா அந்த நம்பர் ஷுட் பி பிக் நம்பரா இருக்கணும். ஸோ அப்ப இங்க தான் நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். சரிங்களா? இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 40x பிளஸ் 32x மைனஸ் 1280 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன், எக்ஸ காமனா வெளில எடுக்கிறேன். ஓகே, எக்ஸ காமனா வெளில எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 40. ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து 32 காமனா வெளில எடுத்துட்டா எக்ஸ் மைனஸ் 40 equal to 0. Among these two, x minus 40 is common part taking outside. So we have x plus 32 is equal to 0. இது ரெண்டு பார்ட்ல ஒன்னு x 40ங்கிறது 0வா இருக்கலாம், ஆர் x plus 32ங்கிறது 0வா இருக்கலாம். So from this x is equal to 40 or from this x is equal to minus 32. நம்ம யூனிஃபார்ம் ஸ்பீடு வந்து x ன்னு யூனிஃபார்ம் ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த வேல்யூ நெகட்டிவா வரதுக்கு வாய்ப்புகளே இல்ல. சோ அப்போ நெகட்டிவா வந்துருச்சுன்னா அந்த பாயிண்ட நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. we just reject that term. okay, reject that number. சோ இப்போ x equal to 40ங்கிறத மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இதுதான் x is equal to 40ங்கிறது தான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகேயா? ரைட், இப்போ எழுதுவோம். எதனால அதை நம்ம ரிஜெக்ட் பண்றோங்கிறத எழுதிடுவோம். சரிங்களா? since speed is not negative, speed is not negative, so x is equal to 40. so x is equal to 40. இப்ப கன்க்ளூஷன் நம்ம எழுதிடுவோமா? therefore uniform speed of the train, uniform speed of the train x is equal to 40 kilometer per hour. Okay, uniform speed of the train x equal to 40 kilometer per hour.
Once again I recall the problem. Okay, ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A train travels a distance of 480 km at a uniform speed. If the speed had been 8 km per hour less, then it would have taken 3 hours more than to cover the same distance. அதே distance மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறப்போ 3 hours more வருது அப்படின்னு சொல்றோம். We need to find the speed of the train. என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்றோம்? லெட் த யூனிஃபார்ம் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் பி எக்ஸ் கிலோமீட்டர் பர் hour. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஃபார்முலா. டைம் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கவர் டிஸ்டன்ஸ் 480 அப்படின்னா 480 டிவைடட் பை எக்ஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீடு எக்ஸ்னு வச்சிருக்கிறோம். ஸோ அதனால என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா 480 டிவைடட் பை எக்ஸ்ங்கிறது தான் 480 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் எடுத்துக்குது. அந்த டைம் அந்த ட்ரெயின் வந்து அந்த 480 கிலோமீட்டரை ரீச் பண்றதுக்கு எடுத்துக்குதுன்னு சொல்லிடும். இப்ப ப்ராப்ளத்துல கொடுத்துருக்கதை நம்ம கொண்டு வரோம். இஃப் த ஸ்பீடு ஹேட் பீன் 8 கிலோமீட்டர் பர் hour less means the speed of the train will be x minus 8 kilometer per hour. Therefore, time taken by the train to cover a distance of 480 kilometer now. இப்போ 480 கிலோமீட்டர் போறதுக்கு என்ன ரீசன், என்ன 480 கிலோமீட்டர் ரீச் பண்றதுக்கான டைம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 480 டிவைடட் பை பிரசன்ட்லி x minus 8. So according to the problem, இந்த x minus 8 ஸ்பீட்ல போகும்போது அது நார்மலா போற ரேட்டிங்கை விட 3 hours கூட போகுது. ஸோ அப்போ 480 divided by x minus 8 will be 480 divided by x plus 3. So we have I'm taking the 480 by x in left hand side. So just arrange பண்றேன், evaluate பண்றேன். ஓகே, இவ்வளவு சால்வ் பண்றேன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது 480 by x minus 8 minus 480 by x equal to 3ன்னு சொல்லிடுறேன். இப்போ அடுத்து இதுல இருந்து நான் என்ன பண்றேன், 480 காமனா நான் வெளில எடுக்கிறதுனால 1 divided by x minus 8 minus 1 by x வருது. எல்சிஎம் எடுக்கிறீங்க. எல்சிஎம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி டினாமினேட்டர் வேல்யூ ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ x minus of x minus 8. ஓகே, ஸோ டினாமினேட்டர்ல x into x minus 8 வந்துடும். ஸோ இந்த பிராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணும்பொழுது x minus x plus 8. So plus and minus will be cancelled when we are adding. So automatically we have 8 divided by, okay, what is that value? 8 divided by x square minus 8x. Taking cross multiplication, 3 into this value, 8 into that value. இந்த 3 நான் காமனா டினாமினேட்டர்ல கொண்டு வரும்போது 160 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஓகே, 160 into 8 எடுக்கும் பொழுது 1280. இப்போ அந்த வேல்யூ நான் லெஃப்ட்ல கொண்டு வரேன். லெஃப்ட்ல கொண்டு வரும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கன்வெர்ட் ஆகுது. இங்க பாருங்க, ப்ராடக்ட் பண்ற வேல்யூ 1280, அதோட சம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது -8 வரும். அப்ப நான் 40 32 எடுக்கிறேன். பிக் நம்பர் தான், பிக் நம்பரோட சைன் தான் இங்க டிஃபரன்ஸ்ல வருங்கிறதுனால -40ன்னு போட்டுக்கிறேன். ஸோ -40 into 32 will be -1280 and the difference is -8. So x square minus 40x plus 32x minus 1280 equal to 0. இது ரெண்டுத்துலேருந்து நான் என்ன பண்றேன், எக்ஸை காமனா வெளில எடுக்கும்போது x minus 40, இதுலேருந்து 32 வெளில எடுக்கும்போது x minus 40 equal to 0. So among these two, x minus 40 into x plus 32, that is equal to 0. We can split that value. So split பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும், x minus 40 equal to 0, x plus 32. So x minus 40 லேருந்து x equal to 40 எழுதிடலாம், x plus 32 லேருந்து x equal to minus 32 எழுதிடலாம். Since the speed definitely not negative, so அதனால x equal to 40 எடுக்கிறோம். x தான் நம்மளுக்கு யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு எடுத்திருக்கிறதுனால the uniform speed of the train will 40 kilometer. இதுதான் உங்க யூனிஃபார்ம் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. we have decided. ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். we proved. தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. I will rectify your doubts. Anyhow, thank you. Bye.